வாவ், இந்துவை கண்டுபிடிச்சிட்டீங்க. அதை என்கிட்ட சரியான கூட கேட்கல. அந்த அளவுக்கு செம கான்பிடென்ட்டா இருந்தாரு கர்ணா. கைஸ், பலத்த கைத்தட்டல் கொடுங்க இந்த கப்பல்ஸ்க்கு. ஓகே, சோ போன ரவுண்டு மாதிரியே இந்த ரவுண்டும் இந்துவும் கர்ணாவும் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு ஷாக் கொடுத்திருக்காங்க. யார் அவங்களோட வைஃப் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுற ஹஸ்பண்டுக்கு மத்தியில கர்ணா இந்த கேம லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணிட்டாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் அபாரமா விளையாடி ஃபைனல்ஸ்க்கும் போய் விக்ரம் ஸ்வேதா கூட விளையாட போறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபைனல்ஸ்ல இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தான் போட்டியே நடக்க போகுது. இந்த இந்துவும் கர்ணாவும் ஒரு விசித்திரமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. அது என்னன்னா, கர்ணா அந்த கோர்ட்ல நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு தடவை கூட கீழே பார்க்கவே இல்லை. அவர் ஆரம்பத்துல இருந்தே இந்துவை மட்டும் தான் பார்த்துட்டே போறாரு. என்ன மேஜிக்னே எனக்கு சுத்தமா புரியல. கர்ணா முக்காவாசி கோட்டை கடந்துட்டாரு. இதுக்கப்புறம் வாட்டர் பலூன்ஸை இன்னும் வேகமா அடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி அடிச்சதுனால இதுக்கு முன்னாடி வந்த விக்ரம் ஸ்வேதா மிஸ் ஆயிட்டாங்க. ஆனா இந்து கர்ணாவால அதை சமாளிக்க முடியுமான்னு பார்க்கலாம். விக்ரம் ஸ்லிப் ஆனா அதே இடத்துல தான் கர்ணா லைட்டா ஸ்லிப் ஆனாரு. ஆனா கர்ணா திரும்பவும் பேலன்ஸை கெயின் பண்ணி ஸ்டெடியா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஜோடி கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க தயாராவே இல்ல. வாவ், வெல் டன் கர்ணா, நீங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டீங்க. போதும் கர்ணா, இதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போய் அவங்கள பாத்துக்கலாம். கர்ணா, சூப்பரா விளையாடுனீங்க, செம்மையா விளையாடுனீங்க. 2-3 இடத்துல ஸ்லிப் ஆன மாதிரி இருந்தாலும் ஸ்டெடியா பேலன்ஸ் பண்ணி வந்துட்டீங்க. சூப்பர், ரெண்டு பேரும் செம்மையா விளையாடுனீங்க. கர்ணாவும் இந்துவும் ஆரம்பத்துல இருந்தே அண்டர்ஸ்டாண்டிங்கா விளையாடி அவங்களோட புரிதல் மூலமா அன்லிமிட்டெட் லவ்னா என்னன்னு இந்த பெஸ்ட் கப்பிள் ஈவென்ட் மூலமா நம்ம எல்லாருக்கும் காட்டிட்டாங்க. அம்மா எங்க சித்தி? அவங்க காலையிலேயே உங்க அப்பா கூட ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போறதா சொல்லிட்டு போனாங்களே. ஆமா, அம்மாவை நீ இப்ப எதுக்கு தேடுற? சித்தி, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்ம நினைச்ச மாதிரி இந்து அக்காவும் கர்ணா அண்ணாவும் இன்னைக்கு கோர்ட் ஹியரிங்க்கு போல. நிஜமாவா சொல்ற? ஆமா சித்தி, அவங்க ரெண்டு பேருமே கப்பல் ஷோக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க நடந்த எல்லா போட்டியிலயும் ரெண்டு பேரும் செம்மையா விளையாடி அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்காங்க. சூப்பர் சித்ரா. அக்கா, என்னாச்சு? ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கல்யாணத்துக்கு போனீங்க. இப்ப நீங்க மட்டும் தனியா வரீங்க. மாமா எங்க? வழக்கம் போலதான் ஜெயந்தி. போற இடத்துலயும் நம்மள மனுஷியா கூட மதிக்கலனா எதுக்கு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போகணும்? அம்மா, என்ன ஆச்சுமா? அப்பா என்ன பண்ணாரு? இங்க இருந்து போகும்போது நல்லாதான் போனோம். அங்க போனதும் நேரா பொண்ணு மாப்பிள்ள கிட்ட கூட்டிட்டு போய் அவங்கள பார்த்து அச்சத போட்டுட்டு கீழே இறங்கின அடுத்த நிமிஷமே
என்ன பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம், ஆம்பளைங்க நாங்க ஏதாவது அரசியல் விஷயமா பேசிக்கிட்டு இருப்போம், அதனால நீ இப்பவே கிளம்பி வீட்டுக்கு போயிடுன்னு என்ன பாதியிலேயே அவமானப்படுத்தி தனியா அனுப்பி விட்டுட்டாரு. என்னக்கா நீங்க? நம்ம வீட்டு ஆம்பளைங்களே இப்படிதான், அவங்க எல்லாம் சுத்தமா மாறவே மாட்டாங்க. இதை என்னவோ பெரிய விஷயமா எடுத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை விடுங்கக்கா. இல்ல ஜெயந்தி, அவர் என்ன அவமானப்படுத்தி தனியா அனுப்புறது வழக்கமா நடக்கிறது தான். அதனால அத நான் எதுவும் பெருசா எடுத்துக்கல. சரி, அப்புறம் ஏன்க்கா இவ்ளோ கோவமா இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போறோம். ஆ, இன்னைக்கு அங்க நல்லா பிரியாணி சாப்பிடலான்னு ஆசையா போனேன். அங்க பிரியாணி வாசனை மண்டபம் பூரா நிறைஞ்சு இருந்தது. ஆனா அந்த பாவி மனுஷன் என்ன ஒரு வாய் கூட சாப்பிட விடாம பாதியிலேயே திருப்பி அனுப்பி விட்டுட்டாரு. அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. பிரியாணி சாப்பிட முடியலங்கிற ஏக்கம் தான் என் நெஞ்சு அடைக்குது. சோ. அம்மா, உண்மையாவே நீ விசித்திரமான பிறவிதான். அப்பா உன்னை அவமானப்படுத்திருக்காரு, ஆனா நீ என்னடானா பிரியாணி சாப்பிடலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க.